Hello everyone, welcome to Talk and Mark YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயின்ஸ் லெவல் கண்டென்ட் ஃப்ரம் டே ஒன். ஸோ இது வந்து என்னென்னா எஸ்பிஐ அண்ட் தென் ஆர்ஆர்பி மெயின்ஸ்க்கான ஃபோக்கஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு செஷன். ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மணி நேரம் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் இந்த செஷன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். ஸோ ஐடியா ஒரு டிஏயோ இல்லை வந்து ஒரு சின்ன சம்திங் ஏதோ ஒரு சின்ன கேஸ்லெட்டு ஒரு ஏதோ ஒரு மெயின்ஸ் லெவல் கண்டென்ட் கொண்டு வந்து அதில் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 2 கொஷின்ஸ் நான் சால்வ் பண்ணுவேன். மீதி இருக்கிற கொஷின்ஸ் வந்து உங்களை சால்வ் பண்ண சொல்லி அதை கமெண்ட் பாக்ஸில் போட சொல்ல போகிறேன். இதுதான் என்னோட பிளான், இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோக்கு பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ ரெகுலராக இன்னிலேருந்து வரப்போகுது. ரைட், போயிட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணலாம், வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 18th ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃப்ரம் அன்அகாடமி சைட். ஸோ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் த பேங்கிங் ப்ரிப்பரேஷன் அண்ட் தென் பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. ஆஷிஷ் அரோரா, நிமிஷா பன்சல், கபில் காத்வால், தருண் குருவர் இப்படின்னு நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. அட்வான்ஸ்டு ப்ராக்டிஸ் பேட்ச் ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஐபிபிஎஸ் கிளப் பேசிக் டு ஹை லெவல் பை த டீம் ஏவிபி அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபவுண்டேஷன் பேட்ச்சு, குருகுல் பேட்ச்சு, யூத்தோப்பியன் பேட்ச்சு, அட்வான்ஸ்டு ப்ராக்டிஸ் பேட்ச்சு, இப்படி நிறைய பேட்சஸ், ஃபவுண்டேஷன் பேட்ச் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி நிறைய பேட்சஸ் இருக்குது. அன்லிமிட்டட் ஆக்சஸ், ஒரு வீடியோவை நீங்கள் எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி மெயின்ஸ்க்கான கண்டென்ட்டை வந்து ஏவிபி டீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டு ரேங்கர்ஸ் பேட்ச் ஒன்று போயிட்டுருக்கு. அண்ட் தென் ஆர்பிஐ கிரேட் பி அண்ட் தென் அசிஸ்டண்ட்டுக்காக ப்ரிலிமினரிக்கு ஒரு கம்ப்ளீட் பேட்ச் ஒன்று போயிட்டுருக்கு, அதுவும் பாருங்கள். ஓகே, எஸ். இது இல்லாமல் நம்ம மனோஜ் சார் வந்து டார்கெட் எஸ்பிஐ கிளப் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்க்கு கண்டென்ட் கொடுத்துட்ருக்காரு. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான கண்டென்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அன்அகாடமி காம்பேட் பற்றி தெரிஞ்சிருக்கும். காம்பேட் எக்ஸாம் வந்து எவ்ரி சண்டே நடக்கும். அதை நீங்கள் என்ரோல் பண்ணும்போது 50 மினிட்ஸ் தான் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. 36 கொஷின்ஸ் தான் இருக்கும். அதை என்ரோல் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாடி தேவ் அப்படி இல்லைன்னா சாடி லைவ் அப்படின்ற கோடு போட்டு என்ரோல் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தென் பேங்க் எஸ்எஸ்சி காம்போ ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. அண்ட் தென் பேங்க் ஆர்பிஐ நபார்ட் காம்போ ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. 2 இயர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண 4 மாதம் எக்ஸ்ட்ரா 7020 அப்படின்றது தான் ப்ரைஸ். அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சாடி தேவ் அப்படின்ற கோடு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் 1 இயர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா 2 மந்த் எக்ஸ்ட்ரா இருக்குது. அண்ட் தென் இதுக்கு கோடு என்ன, சாரி 5850 அப்படின்றது தான் ஆக்சுவல் ப்ரைஸ். ஓகேங்க, நம்ம டேரெக்டாக கொஷின்ஸ்க்கு போயிடலாம். இதுதான் நம்ம டே 1 ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, ஆர்ஆர்பி மெயின்ஸ்க்கான கண்டென்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக இதை பாருங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஆர்ஆர்பி எஸ்பிஐ ஏதோ ஒன்று மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். இது இல்லாமல் ஸ்பெஷல் செஷன்லையும் நான் கொடுத்துட்ருக்கேன். டெய்லி வந்து பட் கன்ஃபார்மாக 8 PM செஷன் இருக்குங்க, மெயின்ஸ்க்கான செஷன். இது இல்லாமல் இன்னொரு டைம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 2 PM to 3 PM. ஸோ 2 to 3. ஸோ ரெகுலராக 2 to 3 அண்ட் தென் 8 to 9. ஸோ இந்த 2 செஷன்லுமே வந்து உங்களுக்கு வந்து என்ன போகும் அப்படின்னா மெயின்ஸ்க்கான கண்டென்ட் தான் போயிட்டுருக்கும். ரைட், ஸோ ஓகே, இதுதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு டிஏ. ஓகே, பிளாக் பேஸ்டு டிஏ. ஸோ இந்த லைன் பார்த்து இது நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா, ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு என்ன புரியுதோ அதன்படி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அதை என்னோட ஆன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுவே போதுமானது. இல்லை எனக்கு அந்த ஐடியா கிராக் பண்ண முடியலன்னும் போது நீங்கள் இந்த வீடியோஸை ஃபுல்லாக ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு வியூ கிடைக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான கொஷின் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரைட், போகலாம், டிஏக்குள்ளே போகலாமா? ரைட், என்ன சொல்கிறாங்க, the following chart shows the price of 8 stocks of a company sold on 4 days of the week from Monday to Thursday. எஸ், மண்டே டு Thursday இருக்குது. ஓகே, இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. the ceiling and floor of the line depicts லைன் இந்த லைன் இருக்கு இல்லையா, லைன் depicts the maximum and minimum price of 8 stocks on that day. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லைன் எதை மீன் பண்ணுது அப்படின்னா மேக்ஸிமம், சீலிங் இதுதான். ஓகே, அண்ட் தென் ஃப்ளோர் இது தானே, மேக்ஸிமம் அண்ட் மினிமம். அதுதான் எல்லா கேஸ்க்குமே, மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஓகே, மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஓகே, மேக்ஸிமம் அண்ட் மினிமம். சூப்பர். ரைட், கவனிங்க. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன பாருங்க. The ceiling and floor of the box depicts the opening and closing price of 8 stocks. In case of black color box இருந்தா சீலிங் வந்து ஓப்பனிங்கா, ஓகே, இது க்ளோசிங். சரி, அண்ட் வைஸ் வர்சா இன் கேஸ் ஆஃப் ஒயிட் பாக்ஸ்ன்னு இருக்கும்போது இதுதான் ஓப்பனிங்கு, இதுதான் க்ளோசிங். அவ்வளோதாங்க, இதுதான் இந்த டிஏயோட முழுமையான கண்டென்ட். ஓகேவா, ஒயிட்டாக இருந்தால் க்ளோஸ் ஓப்பனிங் அப்படின்றது வைஸ் வர்சா மாறுது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. கொஷினுக்கு போகலாமா?
ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷங்கர் பாட் 70 ஸ்டாக்ஸ். ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு நாளில் எவ்வளோ ஸ்டாக் வாங்குறாங்க, 8 ஸ்டாக்ஸ். அதனுடைய டோட்டல் வேல்யூ தான் அங்கே இருக்கு. இப்போ ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பிரைஸ். ஓகே, பிரைஸ் ஆஃப் 8 ஸ்டாக்ஸ், பிரைஸ் ஆஃப் 8 ஸ்டாக்ஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது நம்ம கிளியராக நோட் பண்ணியிருப்பீங்க. ரைட், வாங்க. ஷங்கர் பாட் 70 ஸ்டாக்ஸ் ஆன் மண்டே அட் மினிமம் பிரைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 70 ஸ்டாக்ஸ் வாங்குறாரு, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அட் மினிமம் பிரைஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மினிமம் பிரைஸ் அப்படின்றது என்ன? 400 ருபீஸா? மண்டே தானே, மண்டே மினிமம் பிரைஸ் அப்படின்னும் போது 400. அந்த 400 ருபீஸை நம்ம என்ன பண்ணணும்? 400 ருபீஸை 8ஆல் டிவைட் பண்ணால் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கிடைக்கும்? 50 ருபீஸ். அப்போ 70 × 50. ஓகே, வாங்கியிருக்காரு. ஓகே, அண்ட் தென் அண்ட் சோல்டு 40 ஆஃப் தம். அண்ட் சோல்டு இந்த 70ல் 40 வந்து இந்த சோல்டு 40 ஆஃப் தம் டியூஸ்டே அட் மேக்ஸிமம் ப்ரைஸ். டியூஸ்டே மேக்ஸிமம் ப்ரைஸ் அப்படின்னும் போது 520. ரைட், 520 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ஸோ 40, சாரி 8 5 40, 65 இல்லையா? சாரிங்க, 65. ஓகே, 65 கரெக்டா? ஓகே, எஸ், ஓகே, 65 ஒரு ப்ரைஸோட வேல்யூ. அண்ட் ரெஸ்ட் ஆன் வெட்னஸ்டே. ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரெஸ்ட் அப்படின்றது என்ன? அப்போ 30 ஸ்டாக்ஸா? வெட்னஸ்டே அட் லோயஸ்ட் ப்ரைஸ். வெட்னஸ்டே லோயஸ்ட் ப்ரைஸ், தட் இஸ் லோயஸ்ட்னா மினிமம் தான். அகைன் 520 தான் இந்த இடத்துலையுமே. வெட்னஸ்டே 520 இல்லையா? 520 ஜஸ்ட் மினிட். ஸோ அகைன் இங்கே 520 தான். இந்த 520 8 ஸ்டாக்ஸால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அகைன் 65 ருபீஸ்ன்னு கிடைக்குமா? ஓகே, ரைட். கவனிங்க இந்த கொஷின் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்றது. ஓகேவா? இதான் இருக்குது. ஹவு மச் அமௌண்ட் டிட் ஹி கெயின் அப்படின்னு கேட்குறாங்க. இது டோட்டல் காஸ்ட் ப்ரைஸுங்க, இதுதான் செல்லிங் ப்ரைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணி நம்ம இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் கிடைக்கிறதுனால தானே அவங்க கேட்குற கெயின் அப்படின்றது. ரைட், வாங்க. இதுல இருந்து 65 காமனாக எடுத்துடலாமா? 65 காமனாக எடுத்தோம்னா 65 × 40 + 30. ஓகேவா? மைனஸ் ஆஃப் இங்கே எதுவும் பண்ணாதீங்க, 70 × 50. ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 70 × 50 மைனஸ் ஆஃப் இதை காமனாக எடுத்துட்டோம்னா 70 × தட் இஸ் இதை ஆட் பண்ணோம்னா 70 தானே? ஓகே, 70 × 65. இதுல இருந்து 70 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 50 - 65. ஸோ 50 - 65னா 15 × 70. 15 × 70 அப்படின்னா என்ன? 15 × 7 105. 1050 will be the answer for this question. Okay, so இதுதானே கெயின். டோட்டல் சிபி, சரி இனிஷியல் சிபி, டோட்டல் எஸ்பி, ரெண்டு ஃபேக்டர்ஸாக பிரிஞ்சிருக்கு. தட்ஸ் இட். இதுதாங்க இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன். ரைட், இதே மாதிரி நம்ம இன்னொரு கேள்வியும் சால்வ் பண்ணுவோம். ரைட், ஸோ என்ன ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரைஸ் ஆஃப் 17 ஸ்டாக்ஸ் பாட் ஆன் மண்டே? நான் அந்த டேட்டாவை கிளியராக புரியணுன்றதுக்காக லைன் depicts the maximum and minimum. ஓகேவா? பட் பிளாக் கலர்ல இருக்கிறது தான் மேலே சீலிங் ஓப்பன், இது க்ளோஸ். இங்கே ஓப்பன், இது க்ளோஸ். இது நீங்கள் கிளியராக இருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுனாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பண்ணுறதுனாலும் ஓகே. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரைஸ் ஆஃப் 17 ஸ்டாக்ஸ் பாட் ஆன் மண்டே அட் க்ளோசிங் ப்ரைஸ்? மண்டே க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ? 560. 560 8ஆல் டிவைட் பண்ணணும் இல்லையா? அப்போ 8 7 70. 17 ஸ்டாக்ஸ் அட் 70 ருபீஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் 11 ஸ்டாக்ஸ் பாட் ஆன் தேர்ஸ்டே அட் மேக்ஸிமம் ப்ரைஸ். தேர்ஸ்டேன்னு சொல்லும்போது மேக்ஸிமம் ப்ரைஸ் அப்படின்னா அகைன் இந்த பாயிண்ட் நல்லா கவனிக்கணும். தேர்ஸ்டே அப்படின்னா இதுதான் இல்லையா? மேக்ஸிமம் ப்ரைஸ் இதுதான். மேக்ஸிமம் ப்ரைஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 680. 60 70 80 680. 680 நம்ம 8ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன வரும்? 85 அப்படின்னு சொல்லலாமா? 85 இல்லையா? 85, எஸ், அப்சல்யூட்லி 85. ஸோ இதுதாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். 7 × 17 அப்படின்னா என்ன? 70 7 7 49 1190 மைனஸ் ஆஃப் 85 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 850 + 85 850 + 85 இல்லையா? ஸோ 935 935. am I right? எஸ். ஸோ இங்கே ஒரு 65, இங்கே ஒரு 190 ஆட் பண்ணோம் அப்படின்னா 255 will be the difference, right? am I right? எஸ், கண்டிப்பாக. ஸோ அடுத்ததாக ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட். மொத்தம் 4 கேள்வி 3 கேள்வி சால்வ் பண்ணுறேன். இந்த 3வது கேள்வி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த இருக்கக்கூடிய 4th கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சமீர் பாட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. சமீர் பாட் சம் ஸ்டாக்ஸ், ட்விஸ்டே இதுதான். சம் ஸ்டாக்ஸ் ஆன் டியூஸ்டே அட் மினிமம் ப்ரைஸ். டியூஸ்டே மினிமம் ப்ரைஸ்னா என்ன வரும்? அகைன் நான் இந்த டயக்ராமில் தெளிவாக இருக்கணும் இல்லையா? மேக்ஸிமம் ப்ரைஸ், இது மினிமம் ப்ரைஸ். ஓகே, அகைன் இதுவும் மேக்ஸிமம் ப்ரைஸ், இது மினிமம் ப்ரைஸ். இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது ஓப்பனிங், இது க்ளோசிங்.
இதுதான் இங்கே ஓப்பனிங், இங்கே க்ளோசிங் இல்லையா? ரைட், ஓகே. சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன? டியூஸ்டே மினிமம் ப்ரைஸ் சம்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டாக்னே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் அதை எக்ஸ்னு எடுத்துப்போம். எக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அட் மினிமம் ப்ரைஸ் அட் டியூஸ்டே. டியூஸ்டேன்னு சொல்லும்போது மினிமம் ப்ரைஸ்னா என்ன வரும்? இதுதானே. ஸோ 320 320 8ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஒரு பார்ட் வரும்னா 40. ஸோ எக்ஸ் இன்ட்டு 40 அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, இதுதான் வாங்கியிருக்காரு பாட் இல்லையா? அண்ட் சோல்டு 75% ஆஃப் தம் அப்படின்னும் போது இங்கே ட்விஸ்ட் நடக்குது. அப்போ எக்ஸோட 75%, ஏன் ஃப்ராக்ஷன் வேண்டாம், தட் இஸ் பர்சன்டேஜ் வேணாம். அப்போ நம்ம இனிஷியலாகவே இதை மாற்றிப்போம். அப்போ இனிஷியல் ப்ரைஸ், இனிஷியல் ஸ்டாக் என்னன்னா 4x எடுத்துப்போம். அப்போ 75% ஆஃப் தம் அப்படின்னா 3/4, which is equal to 3x. 3x on Wednesday at maximum price. Wednesday at maximum price அப்படின்னும் போது 680 680 இல்லையா? 680 divided by 8. ஓகே, ஸோ அகைன் என்ன வரும்? 85 வருமா மேக்ஸிமம் ப்ரைஸ்? ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் த ரிமைனிங் ஆன் தேர்ஸ்டே. சி, ரிமைனிங் அப்படின்னா எக்ஸ் தான். ஏன்னா 4xல 3x இங்கே இருக்கு. அப்போ ரிமைனிங் எக்ஸ் தானே ரிமைனிங் இருக்கணும். ரிமைனிங் ஆன் தேர்ஸ்டே அட் க்ளோசிங் ப்ரைஸ். தேர்ஸ்டே எங்கே இருக்கு? தேர்ஸ்டே க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஓப்பனிங் க்ளோசிங்னா எதுன்னு தெரியணும். ஜஸ்ட் அ மினிட். ஸோ இதுதானே ஓப்பனிங்கு, இது க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது 560 8ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 8 7 56. அப்போ 70 தானே? எஸ், 70. ஓகே, நல்லா கவனிக்கணும். இப்படி பண்ணிட்டாங்க. சச் தட் ஹி கெயின்டு 115 அப்படின்னா இது சிபிங்க, இது ஃபுல்லாகவே எஸ்பி. அப்போ எஸ்பி மைனஸ் சிபி தானே கெயின்டு. அப்போ 3x இன்ட்டு, கவனிங்க, 3x இன்ட்டு 85 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 70 minus of 4x into 40 will be equal to 1155 இல்லைங்களா? அவ்வளோதான். வாங்க சிம்பிளிஃபை பண்ணுவோமா? சி, காமனா என்ன நம்பர்? நம்மளுக்கு வேல்யூ தானே வேணும். என்ன கேட்குறாங்க? how many stocks did he sold on Wednesday? வெட்னஸ்டேல சோல்டு பண்ணது என்ன அப்படின்னா, வெட்னஸ்டேல சோல்டு பண்ணது 75%, which is equal to 3x கண்டுபிடிக்கணுங்க. இதான் நம்ம ஒர்க். ஸோ வாங்கல, இது என்னது எக்ஸாக்டா 17 டைம்ஸா? இது என்னது 14 டைம்ஸா? இது 8 டைம்ஸா? இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 times 2 5 10 35 1. ஓகே, வெரி கிளியர். அப்போ 7 3s are 51x and then 14x plus 14x minus 8 4s are 32x will be equal to 231 இல்லைங்களா? ரைட், இதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 19x. ஓகே, அப்போ 14 19 ஆட் பண்ணோம் அப்படின்னா 33x is equal to 231 அப்படின்னா x will be equal to 7. if x is equal to 7, கேட்ட கேள்வி என்ன? what is the stock sold on Wednesday? வெட்னஸ்டேல 3x. அப்போ 7 3s are 21. ஓகேவா? சூப்பரான எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகே, பட் இது சூப்பர்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு. ஓகே, இதுதான் 4th கொஷின். இந்த கொஷினை யோசிச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்க உங்க சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க. ஓகே, கண்டிப்பா இது ஒரு மாடரேட் லெவல் கொஷின் தான். இட் இஸ் நாட் அன் ஈஸி கொஷின், ரொம்ப டஃப்பும் இல்லை. பட் நம்ம டயக்ராம் புரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஷின் சால்வ் பண்ணவே முடியாதுங்க. அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மறந்துடாதீங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக குவாலிட்டியான வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். இது இல்லாமல் பேங்கர்ஸ் ஹப்லையும் நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுலேயும் மெயின்ஸ்க்கான கண்டென்ட், அதுவும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதுவும் போய் அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.